அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சங்கரலிங்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 9, 2026. எனக்கு இன்றைக்கோடு பார்த்திங்கன்னா 55 வயசு முடிஞ்சு 56 ஸ்டார்ட் ஆகுது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவு எடுப்பாங்க. என்னென்னா, இன்னொரு 5 வருஷத்தில், அதாவது ஒரு 60 வயசு முடியும் பொழுது நம்ம ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு நம்ம பிடிச்ச மாதிரி லைஃப்பை வாழலாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் என்னோடய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பயணத்தை இன்றைக்கி நான் ஆரம்பித்து வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு பேர் வச்சுருக்கேன், சங்கரலிங்கம் 2031 மிஷின் அப்படின்னு. ஏன்னா இன்றைக்கி நான் ஒரு விதை போட்டிருக்கேன். டெய்லி கண்டிப்பாக தண்ணி ஊற்றுவேன். ஒரு வருஷத்தில் மரமாக வளரும். அதே அடுத்த 5 வருஷத்தில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஆலமரமாக மாறும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே ஒரு ஃபோட்டோகிராஃபி தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது ஒரு 35 வருஷம் மேலே பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்லா போய்கிட்டுருக்கு. கிளாஸஸ் ரொம்ப வருஷமாக பண்ணேன். நடுவில் கொஞ்சம் விட்டுட்டேன். மறுபடியும் அதை ஒரு வித்தியாசன முறையில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கிளாஸாக அமையும். அது போக என்னோடய தொழில் ரிலேட்டடாக ஏஐலாம் இன்றைக்கி நிறைய வந்துருச்சு. நான் இப்போ தான் ஏஐ கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதுலேயும் இன்னும் ஒரு வருஷத்தில் மிகப்பெரிய ஒரு ஏஐ டெக்னாலஜி தெரிஞ்சு அது அடுத்த ஒரு 5 வருஷத்தில் மிகப்பெரிய அது ஒரு பிராண்டாக க்ரியேட் பண்ண நினச்சிருக்கேன். இதே தாண்டி பார்த்திங்கன்னா உணவு முறைகள் கம்ப்ளீட்டாக பழைய உணவு முறைகள் விடுபட்டு ஏற்கனவே மாறி 2 வருஷம் ஆச்சு. அதில் கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் அப்பப்போ சில சந்தர்ப்ப சூழ்நிலை நம்ம பழைய ஃபுட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ கம்ப்ளீட்டாக அந்த 100% அந்த ஒரு நியூ முறைகள், புதிய உணவு முறைகள், பழக்கங்கள், உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான ஒரு பயிற்சி முறைகள், நம்மளாம் இந்த வயசில் பண்ண முடியாதுன்னு நினைக்கிற விஷயங்கள்லாம் பண்ணால் தான் நம்ம உடல் ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். உதாரணத்துக்கு நான் ஆக்சுவலி இப்போ தான் ரன்னிங்கே போக ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு வருஷமாக தான் முன்னாடி ஆரம்பித்து ஒரு 6 மாதம் ரொம்ப தீவிரமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 500 மீட்டர் விட என்னால் ஓட முடியாது, அந்த மாதிரி இருந்துச்சு ஆரம்பத்தில். இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு நான் ஸ்டாப்பாக 10 கிலோமீட்டர்லாம் ஓடுறேன். ஏன்னா லாஸ்ட் வீக் தான் ஒரு 10 கிலோமீட்டர் மாரத்தான் கலந்துக்கிட்டேன். அது நல்ல ஸ்பீடில் போயிட்டுருக்கேன். இதே பார்த்திங்கன்னா அடுத்து இன்னும் 21 கிலோமீட்டர் போகணும், அடுத்து ஒரு 42 கிலோமீட்டர், இதுக்கான ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு தொழில் ஃபோட்டோகிராஃபியில் இன்னும் நல்லா வளரணும், இன்னும் நல்லா டெக்னாலஜியோடு வளரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கான வேலைகள் போய்கிட்டு இருக்கேன் எனக்கு. ஏன்னா ஏஎஃப்லாம் நிறையா கற்றுக்கிட்டு இருக்கேன். இன்னொரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சிருக்கேன். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இன்னும் நல்லா சுறுசுறுப்பாச்சுக்கிறதுக்கும் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதுக்காக ஒரு புதுசாக பிஸ்னஸ் அது நிறையா நான் வச்சுருக்கேன். கண்டிப்பாக எல்லாத்தையுமே நான் அப்ளை பண்ணுவேன், எல்லாத்தையும் நான் போஸ்ட்டும் போடுவேன். எதுக்காக இதெல்லாம் நான் சொல்ல வரேன்னா, நீங்களும் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா என் வயசில் இருக்கலாம், என்னோட மூத்தவங்களாக இருக்கலாம், சின்னவங்களாக இருக்கலாம். இன்னொரு 5 வருஷத்தில் நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகணும். ஸோ அடுத்த வீட்டில் நம்ம எது செய்வேன்னா வீட்டிலே இருப்போம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அது கண்டிப்பாக அது இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நமக்கு வாழ்க்கைக்கு ஒரு முடிவே கிடையாது. நம்ம வயசை காரணமாக காட்டி நம்ம நம்மளோட ஒரு எண்டு கொடுத்துறோம். நமக்கு அப்படிலாம் கிடையாது. இனிமேல் தான் நம்ம கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. புதுசான ஸ்கில் இருக்குது, நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு பயன் தருமான்னு தாண்டி நம்ம அடுத்த தலைமுறையோடு நம்ம தொடர்ச்ச கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கும் அவங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய பைக் ரைடிங் போவேன். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே போயிட்டுருக்கேன். அடுத்து இந்தியா லெவலில் போகணும்னு நினச்சிருக்கேன். அதுக்காக நமக்கு உடல் ஃபிட்னஸ் இருக்கணும், அதுக்காக நல்ல மைண்ட் செட் இருக்கணும். அப்போ நம்ம உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம ஒரு எல்லா வேலையும் நம்மளால் செய்ய முடியும். நம்மளால் முடியாது அப்படின்னு எதிர்க்கக்கூடாது. இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு உடலில் நிறைய உடல் ஆரோக்கியம் நிறைய குறைபாடு இருக்குது. அதெல்லாம் உணவு மூலமாக நம்மளால் சரி பண்ண முடியும். மனம் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் தியானம் மூலமாக சரி பண்ண முடியும். இதுக்காக தான் ஒரு யூடியூப் சேனல். இந்த யூடியூப் சேனல் வெறும் சேனல் மட்டும் கிடையாது, நான் ஒரு பயணம் பண்ணக்கூடிய ஒரு உண்மையான பயணமாக தான் நான் பார்க்குறேன். இதில் நிறைய விஷயங்கள் நான் கண்டிப்பாக போடுவேன். ஒரு ஃபோட்டோகிராஃபி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் போடுவேன், ஏஐ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் போடுவேன், தியானங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் போடுவேன், உணவு முறைகளும் போடுவேன், உடற்பயிற்சியும் போடுவேன், வெல்னஸ்க்கு போடுவேன், உடல் ஃபிட்டாகிறதுக்கு எல்லாமே நமக்கு ஹெல்த்தியான ஒரு இஷ்யூவாக தான் கண்டிப்பாக இந்த சேனலில் நான் பார்க்குறேன். ஸோ நீங்களும் என்னோட கலந்துக்கிட்டு நீங்களும் உங்கள் வாழ்க்கை முறையை மாற்ற நினச்சிங்கன்னா
நீங்களும் என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்களும் நான் போடக்கூடிய விஷயங்களை வாழ்க்கையில் அப்ளை பண்ணி நீங்களும் நல்லா ஒரு வயதை காரணம் காட்டாமல் நம்மளால எல்லாத்தையும் முடியும் அப்படின்ற ஒரு தாட்டோட நீங்களும் கண்டிப்பாக இறங்கி செய்யுங்க. சேர்ந்தே நம்ம வந்து ட்ராவல் பண்ணுவோம். அதோட அவுட்புட் வந்து இப்போ தெரியாது, 2031 மிகப்பெரிய ஒரு அவுட்புட்டாக மாதிரி ஒரு எல்லாத்துக்கும் ஒரு முன் உதாரணமாக நம்ம கண்டிப்பாக இருப்போம்னு நம்பிக்கை, மிகப்பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. வாங்க எல்லோரும் சேர்ந்து பயணிப்போம். நம்ம போகிற பாதையை வந்து நம்ம வந்து மற்றவர்களுக்கு நம்ம ஷேர் பண்ணுவோம். ஏன்னா இது வந்து நம்ம வந்து நம்ம கற்றுக்கிற விஷயம் வந்து எப்பவுமே நான் ரொம்ப ஒரு விஷயம் நம்புவேன். நமக்கு ஒரு விஷயம் தெரியறதுனால நம்ம நாலேஜ் பிரச்சனை கிடையாது. நம்ம 4 பேர்த்துக்கு சொல்லி கொடுக்குறதுனால தான் நமக்கு நாலேஜ் வருதுன்னு நினைப்பேன். அதுபோல் தான் நம்ம தெரிஞ்ச விஷயத்தை 4 பேர்த்துக்கு சொல்லுவோம். அது மூலமாக அவங்களுக்கு பயன் கண்டிப்பாக அடைவாங்க. அதோடு நம்ம இன்னும் ஒரு படி மேலே நமக்கு அதுக்கான பயன்களை நம்ம அடைவோம். நாங்கள் சேர்ந்து பயணிப்போம். நம் இலக்கை நாம் அடைவோம்.